போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஜங்கமம் எல்லாத்துலேயும் பெருமாள் ஆத்மாவாக இருக்கார். அவருக்கு இந்த புவனமே ஒரு பெரிய உடல், அவர் ஆத்மாவாக எல்லாத்துலேயும் இருக்காருன்னு பார்த்தோம். அழகானவர், பண்பானவர், எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவர், எல்லா திறமையும் ஒருங்கே இணைக்கக்கூடியவர், அளவில்லாத புகழுடையவர், அளவு இல்லாத பிரபாவம் உடையவர். அப்பேற்பட்டவருக்கு எப்படி ஐடென்டிஃபிகேஷன்னா, அவர் அம்பாலோட தாயாரோட கணவர் அப்படிங்கிறது தான் ஐடென்டிஃபிகேஷனாக. அவரோட மார்பில் அந்த செம்பஞ்சு சாறு கரை இருக்கா பாரு, இருக்கா, அவள் தான் அப்போ நாராயணரா. ஏன்னா என்னோடய தாயார் தான் காலில் செம்பஞ்சு, ஒரு மங்களகரமான மெஹந்தின்னு சொல்கிறவா, இந்த ஹல்தாலாம் போட்டு மங்களகரமாக அவர் மேலே ஏறி உட்காந்துக்கும் போது அவர் மாரில் அந்த கரை இருக்குமா. அப்பேற்பட்ட கரை உடையவர் தான் இத்தனை வைபவத்துக்கும் உடையவரான். தாராளம் லக்ஷ்மின்னு நாராயணர் சொல்லலை, லக்ஷ்மியோட ஆத்துக்கார் அப்படிங்கிறதுனால தான் அவர் இவ்வளோ வைபவமாக இருக்கார்ன்றதை இந்த தேசிகர் கூடகமாக சொல்கிறாரு. இந்த இப்போ வரப்போகிற 4வது ஸ்லோகம் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் பலன் தெரிஞ்சால் நான் என்ன படிப்போமான்னா, வேதாந்த ஞானமாக, வெறும் ஞானம் இருந்தாலும் போனால் வேதாந்த ஞானமாக, அது இன்னும் பவர்ஃபுல் தேஜஸ். அது வந்ததுனால நம்மளை கையில் பிடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஞானம் இருக்குமா. என்ன ஸ்லோகம் பார்க்கலாம் வாங்கோ. நிஷ்பிரத்யோக பிரணயகடிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுத்வம் சேந்தியன் அனவதி குணம் த்வத்வ அன்யோன்யலக்ஷ்யம் சேஷஞ்சித்யம் விமலமனசாம் மௌல்யஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விகரணவிதோ யஸ்ய சையா விசேஷாஹ. இதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, பரஸ்பரம் எல்லை இல்லாத காதலாக இருக்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? கல்யாணம் ஆனால் இப்போல்லாம் வர கல்யாணம் ஆகி 1 வருஷம் சேர்ந்துருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. பிடிக்கலன்றா, இப்படி தான் நம்ம காதலை கேட்குறோம். உத்தரா வாழ்ந்தாது ரொம்ப ரேராக இருக்குது. அந்த காலத்து மனுஷாலும் அப்படியே இருந்துட்டா. ஆனால் நம்ம பெருமாளை பார்த்தேன்னா எல்லை இல்லாத காதல். ஆனால் பிரிஞ்சிடுவாளோ இல்லையா? எல்லை இல்லாத காதல், பிரியாத காதலாம். அப்போ நம்ம அம்பாள் திருப்பார்கட்டில் தோன்றுறாரே, ருக்மணியை அவதாரம் பண்ணாலே இல்லையா? எல்லாம் நம்ம கேட்குறோம்ல, ருக்மணியை அவதாரம் பண்ணுறா, சீத்தை அவதாரம் பண்ணுறா, மகாலட்சுமி பார்க்கடலேருந்து ஆவிர்பவிச்சா, எல்லாம் சும்மா லீலா வினோதமாக. ஆனால் உண்மையாக நம்ம லக்ஷ்மி எக்காரணம் கொண்டு நம்ம பெருமாளை விளக்கவே மாட்டாளாம். அவள் அப்படி ஒரு அன்பு. சரி, அவள் ஏன் பிரியிறான்னா, அது நமக்கு சந்தோஷமாக கொடுக்கறதுக்கும், லக்ஷ்மி கல்யாணம் நம்ம அவளை சேர்த்து வச்சு அந்த ஆனந்தம் நம்ம படணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் அவள் அந்த மாதிரி தான் பிரியிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது அனவதி குணம், பரஸ்பரம் எல்லையில்லாத அன்பு கூடியவள், நமக்காக தான் பிரியற மாதிரி இருக்கலாம் அவள். சரி, அப்பேற்பட்டு பிரியாத மாதிரி இருக்கிறவாளுக்கு விளையாடலுக்கு இடம் வேணும் இல்லையா? எங்கே விளையாடுவாவா? ஏதாவது விளையாடுற வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும்ல. அப்படியே சுப்புக்கு சப்புனி மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமாண்ணா? அப்படி இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்தந்த வயசில் எல்லாம் ஜாலியாக இருக்கணும்ல. இதுவே எல்லாரும் சொல்வா, சந்தோஷமாக இருக்கணும். அது எல்லையோட சந்தோஷம், ஆனந்தமாக பெருமாளை நினச்சி நிறைய விதத்தில் சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி தாயாரும் பெருமாளும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய 3 இடங்கள் என்னென்ன? முதல்ல ஆதிசேஷன். நின்றால் குடை, உட்கார்ந்தால் ஆசனம், படுத்தால் படுக்கை. விட்டா மாட்டேன், பெருமாள் எந்த அவதாரம் எடுத்தாலும் ஓடி வந்துடுவார். நானும் வரேன் பாருங்கள். கிருஷ்ண அவதாரம் வரும்போதே டப்புக்குன்னு ஆதிசேஷன் குழந்தைய கொண்டு வந்து நந்தகோபால்கிட்ட வந்துட்டார் பாருங்கள். லக்ஷ்மணன் கேட்கவே வேண்டாம், அவர் எல்லாம் இன்ஜினியரிங், பெருமாளுக்கு வீட்டையே கட்டி கொடுத்துட்டு 1 நிமிஷமாக ஒத்தராவே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேலண்ட். எங்கடாப்பா கட்டுற, நானும் நீ ஒன்றா தானே படித்தோம், நீ இப்படி இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கைங்கரியசாலை லக்ஷ்மணன். அதுவும் காட்டில் யாருக்கும் எந்த சான்ஸையும் கொடுக்காத அவரே அனுபவிச்சிருக்கிற ராமனை சேவை பண்ணி, அடுத்த ஜென்மத்தில் இந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறானே, அடுத்த ஜென்மத்தில் இவன் எனக்கு அண்ணனாக பிறக்கணும், நான் இவனுக்கு சேவை பண்ணணுன்னு தான் கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனாக பிறந்தான். ஏற்பட்ட பிரபாவம் சேஷன் அவர் மேலே தான் விளையாடுவாரான். அது மட்டும் கிடையாது, சுத்தமான மனசு யாருக்கு இருக்கோ அவள் மனசுலேயே அவள் விளையாடுவாளாம், பேசுவாளாம். சித்தமான மனசுன்னா ஆத்ம யோகின்னு சொல்லுவோம் தெரியுமா? அவளுக்கு வேறு சித்தம் கிடையாது, பகவானை தவிர லௌகீகமே கிடையாது. அலௌகீக பரமாச்சாரியார் பாருங்கள், அப்படி இருக்கிறவா. இந்த நம்ம ராமானுஜ சுவாமி
பரமாச்சாரியார், நம்மாழ்வார், எத்தனையோ பேர் வந்து மனசுலேயே அப்படியே பெருமாள் விளையாடுவார். பேசியிருக்கா பார்த்தீங்களா? எத்தனையோ பக்தர்கள்கிட்ட பேசுவாள். ஏன்னா அவள் மனசு சுத்தமாக இருக்குமா, எந்த கலங்கமும் இல்லாத லௌகீக விஷயங்கள், கலப்படம் இல்லாத விஷயத்தில் விளையாடுவதுக்கு இடம் இருக்குமா. உட்காந்து விளையாடுவாளாம். அந்த ரசிக்கக்கூடிய பாக்கியம் அந்த சித்த சுத்தர்களுக்கு கிடைக்குமா. அப்புறம் மூணாவதாக யார்கிட்ட இருப்பா அப்படின்னா, வேதங்களின் இந்த தலையாய இடம் என்னது, உபனிஷத், அதில் இருக்கான். உபனிஷங்கள்லேயும் விளையாடுவாளாம். நீங்கள் படித்து பார்த்தா அவளை பற்றி நிறைய புரிஞ்சிக்கலாம். அதை படிக்கிற வாழ்க்கை வேதத்திலே இருக்கார் அவர். அதனால் அதை படிக்க நம்மக்கிட்டேயும் விளையாட ஆரம்பிச்சுட்டு வரோம். இப்போ சொல்கிறா தெரியுமா, ஸ்ரீமத் பாகவதத்தில் சாக்ஷாத் கிருஷ்ணர் இருக்காருன்னா அனுபவம், சத்தியம், படித்து பாருங்கோ. அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. சாதாரணமாக ஆரம்பிப்போம், நம்மக்கிட்ட என்ன சேஞ்சு வரப்போகுதுன்னு. ஆனால் படிக்க அந்த சந்தோஷமும் அந்த ஒரு ஆத்ம சௌக்கியமும் நமக்கு சொன்னால் புரியாது. எல்லாரும் படித்து அனுபவிச்சா தான் முடியும். இந்த மாதிரி விளையாடுற 3 இடம் என்னது, ஆதிசேஷன், சித்த மனசு, சித்தர்கள்கிட்டையும் வேதத்துலேயும் இருக்கிறதா விளையாடுறதா இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகர் சாதிச்சிருக்காரு. வழக்கம் போல் நான் என்ன சொல்ல போகிறேன், ஒன்று தான் சொல்ல போகிறேன். இதை படிச்சுட்டு கேட்டுட்டு உங்களோட கமெண்ட் ஜெயமாம் லக்ஷ்மி அல்லது மகாலட்சுமி திருவடியே சரணம். அதை தவிர உங்களுக்கு ஏதாவது எழுதணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தாராளமாக உங்களோட கமெண்ட்டை நீங்கள் எழுதலாம். எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வாழ்களை நீங்களுக்கு அனுப்பணும்ல, அவளும் கேட்கணும்ல, அவளுக்கும் இந்த பலன்லாம் கிடைக்கணும்ல. எல்லாருக்கும் அனுப்புங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.